ஜப்பான் அப்படின்னாலே அந்த நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் கண்டிப்பா நம்ம ஒரு நிமிஷம் வித்தியாசமா பார்ப்போம். ஆனா அந்த நாட்டுக்குள்ள இன்னைக்கு வர ஒரு அரச குடும்பம் இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் 2 லட்சம் கோடி சொத்து மதிப்புகளோட. இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜப்பானோட அரச குடும்பம் அவங்களுக்காக ஒரு வருஷத்துக்கு 1400 கோடி செலவு பண்றாங்க. கிட்டத்தட்ட 1000 ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்காக வேலை பார்க்கறாங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த டோக்கியோ இம்பீரியல் பேலஸ் தான் ஜப்பான் அரச குடும்பத்தோட ரொம்பவும் முக்கியமான ஒரு பேலஸ். இதோட மதிப்பு மட்டுமே 1,06,000 கோடி. இந்த பேலஸ் இருக்கிறது டோக்கியோல. இந்த பேலஸ ஒரு மிகப்பெரிய ஏரியால கட்டியிருக்காங்க. இந்த பேலஸ்குள்ளேயே நிறைய குட்டி குட்டி பேலஸோ ஏகப்பட்ட பில்டிங்ஸோ கட்டியிருக்காங்க. டோக்கியோ இம்பீரியல் பேலஸ்ன்றது ஒரு பெரிய பேலஸ். ஆனா அதுக்குள்ளேயே குட்டி குட்டி நிறைய பேலசஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கிறது ஃபுக்கேஜ் பேலஸ். இது டோக்கியோ இம்பீரியல் பேலஸ்குள்ள இருக்கு. இந்த பேலஸ்ல தான் அரசர் வாழ்ந்துட்டு வராரு. இது கிட்டத்தட்ட 53,200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. இந்த ஒரு பேலஸோட மதிப்பு மட்டுமே 900 கோடி. இதுக்குள்ள 32 ஆபீஸ் ரூம்ஸ் இருக்கு. யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்கள தங்க வைக்கிறதுக்காக தனியா 20 ரூம்ஸ் இருக்கு. மற்ற அரச குடும்பத்துக்கு உருவாக்கக்கூடிய பேலஸ் மாதிரியே இந்த பேலஸையும் ரொம்பவும் ஆடம்பரமா உருவாக்கி இருக்காங்க. இந்த பேலஸ்குள்ளேயே மியூசியம் கூட இருக்கு. ஜப்பான் அரச குடும்பத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இவங்க பேலஸ்ல இருக்கக்கூடிய தோட்டங்களை பராமரிக்கிறதுக்கு மட்டுமே தனியா 30 கார்டனர்ஸ் எப்பவுமே அந்த பேலஸ்ல இருப்பாங்க. அதுக்கப்புறமா அரச குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சமைச்சு தரதுக்காக 25 செஃப் தனியா இருக்காங்க. இவங்க அரச குடும்பத்துக்காக வண்டி ஓட்டுறதுக்கு 40 டிரைவர்ஸ் இருக்காங்க. அதை தள்ளி பிளம்பர்ஸும் எலக்ட்ரீஷியன்ஸும் எப்பவுமே அந்த பேலஸ்ல இருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட மெயினா ஒரு 30 ஆர்கியாலஜிஸ்டை இவங்க வேலைக்கு வச்சிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? இந்த பேலஸ்ல மொத்தமா 895 இம்பீரியல் டாம்ஸ் இருக்கு. டாம்ஸ் அப்படின்னா நம்ம தாஜ்மஹால் எல்லாம் பார்த்திருப்போமே, கோபுரத்தை சுத்தி கோபுரத்துக்கு மேலன்னு கூர்மையா இருக்குமே, அந்த மாதிரி 895 இம்பீரியல் டாம்ஸ் இந்த பேலஸ்ல இருக்கு. சோ அதோட பழமை மாறாம காப்பாத்துறதுக்காக 30 ஆர்கியாலஜிஸ்டையும் வேலைக்கு வச்சிருக்காங்க. அதை தள்ளி எப்பவுமே ஒரு 4 டாக்டர்ஸ் இந்த பேலஸ்ல இருப்பாங்க. 24 மணி நேரமும் இருப்பாங்க. அதுக்கப்புறமா 5 நபர்களை அரச குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஆள்களோட ட்ரெஸ் மேனேஜ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. ஜப்பான் அரச குடும்பம் நிறைய சடங்குகள் பண்றாங்க. அந்த சடங்குகளை பண்றதுக்காகவே தனியா 11 பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க. ஜப்பான் அரச குடும்பம் எப்படிலாம் செலவு பண்றாங்க தெரியுமா? அந்த பேலஸ்ல ஒரு கிளினிக் இருக்கு. அந்த கிளினிக்ல 42 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. 8 மெடிக்கல் டீம்ஸ் இருக்கு. இதுக்கு மட்டுமே வருஷத்துக்கு 20 கோடி செலவு பண்றாங்க. அப்புறமா 2001ல ஜப்பானோட பிரின்சஸ் பிறந்தாரு. அவரோட பெயர் ஐகோ. 2001ல அவர் பிறந்தது அந்த பேலஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல தான். ஜப்பானோட குயினுக்கு பிரசவம் நடந்த அந்த ரூமை டெக்கரேட் பண்றதுக்காகவே 2 கோடி செலவு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பேலஸ்ல ஒரு ஒயின் செல்லார் இருக்கு. அதாவது இந்த ஒயின் பாட்டில்ஸ்ல அடுக்கி வைப்பாங்கல்ல, அந்த ஒயின் செல்லார பிரான்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒயின் செல்லாருக்கே 2 கோடி செலவு பண்ணிருக்காங்க. இதை தள்ளி இவங்களுக்கு 622 ஏக்கர் ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம்ல இருந்து தான் அரச குடும்பத்துக்கு தேவையான எல்லா மீட்டையும் அவங்க கொண்டு வராங்க. இதை தள்ளி ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வாட்டர் பில் மட்டும், அதாவது தண்ணிக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் இவங்க செலவு பண்றாங்க. இதை தள்ளி எப்பவுமே டோக்கியோ இம்பீரியல் பேலஸை சுத்தி 900 கார்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 900 கார்ட்ஸ்க்கு மட்டுமே வருஷத்துக்கு 500 கோடி செலவு பண்றாங்க. ஜப்பான் அரச குடும்பத்துக்கிட்ட 3 சாக்ரெட் ட்ரெஷர்ஸ் இருக்கு. குசானகி நோ சர்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்வாட், யாட்டா நோ ககமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கேடயம், எசாகனி நோ மகாட்டமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜொல். இப்படி 3 சாக்ரெட் ட்ரெஷர்ஸையும் இவங்க கிட்டத்தட்ட 700 வருஷங்களா பாதுகாத்துட்டு வராங்க. இந்த ட்ரெஷர்ஸை சூரிய கடவுளே அவங்களோட முன்னோர்களுக்கு கொடுத்ததா நம்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, இந்த 3 பொருட்களையும் 3 வெவ்வேறு பேலஸ்ல பாதுகாத்துட்டு வராங்க. 690 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் இந்த சாக்ரெட் ட்ரெஷர்ஸ்க்காகவே செரிமனி நடத்துறாங்க. அந்த செரிமனில மட்டும்தான் நம்மளால இந்த 3 பொருட்களையும் பார்க்க முடியும். டோக்கியோ இம்பீரியல் பேலஸ்குள்ள எடோ காஸ்டில் அப்படின்ற ஒரு பேலஸ் இருக்கு. இதை கட்டினது 1457வது வருஷத்துல. அப்போ கட்டினது இன்னைக்கு வர பாரம்பரியமா அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. இந்த பேலஸோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானால இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஏரியாவை விட மதிப்பு அதிகம். இது இப்போ எங்க மெயின் டூரிசம் ஏரியாவா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 3 கோடி பேர் அந்த இடத்தை பார்க்கறதுக்காக மட்டும் ஜப்பானுக்கு வராங்க. ஜப்பான் அரச குடும்பத்துக்கிட்ட நிறைய கார்ஸ் இருந்தாலும் டொயோட்டோ செஞ்சுரி ராயல் அப்படின்ற இந்த கார் தான் ரொம்பவும் முக்கியமான கார். இதோட மதிப்பு 4 கோடி. இது ஒரு புல்லட் ப்ரூஃப் கார். இதை சுட்டுலாம் வீழ்த்த முடியாது. அதுக்கப்புறமா இதுல எமர்ஜென்சி எஸ்கேப் பேச்சஸும் இருக்கு. ராயல் பரேடுக்காக, அதாவது ஜப்பான் அரச குடும்பம் எப்பெல்லாம் பரேட் பண்ணுதோ அப்ப மட்டும்தான் இந்த காரை பயன்படுத்துவாங்க. ஜப்பானோட அரச குடும்பம் மட்டுமே பயன்படுத்துறதுக்காக போயிங் 777-300ER அப்படின்ற
அப்படின்ற ஒரு பிளைட்டை வச்சிருக்காங்க. அதோட மதிப்பு 2600 கோடி. அதுக்கப்புறமா ஏர்ஃபோர்ஸ் 2 அப்படின்ற இன்னொரு பிளைட்டும் இருக்கு. இதை தான் இளவரசர் அதிகமா பயன்படுத்துறாரு. இதோட மதிப்பு 2500 கோடி. ஜப்பானோட இளவரசிக்கு இப்போ ரீசெண்டா வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு. அந்த கல்யாணத்துல அந்த பொண்ணு போட்டிருந்த Dress வந்து ஒரு சில்க் Dress. அதோட மதிப்பு மட்டுமே 3 கோடி. இப்போ ஜப்பானோட அரச குடும்பத்துக்கு எம்பரரா இருக்கக்கூடியது நௌஹிட்டோ அப்படின்ற இவர் தான். இவரோட சொத்து மதிப்பு மட்டுமே 8000 கோடி. 2019ல தான் இவர் அரசராயிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்களோட அப்பா அக்கிஹிட்டோ அப்படின்றவரு 1989ல இருந்து 2019 வரைக்கும் அரசரா இருந்திருக்காரு. அவரோட சொத்து மதிப்பு 3000 கோடி. ஜப்பானோட அரச குடும்பத்திலேயே ரொம்ப நாள் அரசரா இருந்தது இந்த அக்கிஹிட்டோ அப்படின்ற இவர் தான். இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி ஜப்பானோட அரச குடும்பத்துக்கிட்ட 11 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் இருந்திருக்கு. ஆனா இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜப்பானோட சிச்சுவேஷன் ரொம்பவும் பேடா இருந்துச்சு. அந்த நாட்டோட எக்கனாமியே ஃபுல்லா சரிஞ்சிடுச்சு. அதனால இந்த ஜப்பான் அரச குடும்பம் கவர்மெண்ட்டுக்காக அவங்களோட 26% நிலங்களை எழுதி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 6 மிகப்பெரிய இம்பீரியல் வில்லாஸையும் டொனேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல ஜப்பானோட அரச குடும்பத்துக்கு எம்பரரா இருந்தவரு அவரோட சொந்த காசான 5700 கோடியை ஜப்பான் அரசாங்கத்துக்கு டொனேட் பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையும் பண்ணியும் இன்னைக்கு ஜப்பானோட அரச குடும்பத்துக்கிட்ட 2 லட்சம் கோடி சொத்து இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.